வந்து என்ன செய்யறேன்னு. டேபிள் வெச்சு சாப்பிடுறதுக்கு தான், தொட்டு சாப்பிடுறதுக்கு இல்ல. அதான் சாம்பார் வச்சிருக்காங்கல்ல, எங்க டேபிள தொந்தரவு பண்றீங்க? ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, அப்புறம் படிங்க. பர்த்டேக்கு ஃப்ளவர் பொக்கே கொடுத்திருந்தாங்கன்னா நேச்சுரலா இருந்திருக்கும். இப்படி ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுத்திருக்கானுங்களே, சே அன்நேச்சுரலா இல்ல. அவனோட நேச்சரா தான்ப்பா, எல்லாம் டெம்பிசனோட வேலையா தான் இருக்கும். ராஸ்கல், அவனோட தொல்லைக்கு ஒரு எல்லையே இல்லாம போச்சு. நீ என்ன செருப்பு யூஸ் பண்ணலையா? அன்னைக்கே எம்பி கேட்டாமா, நான் தெளிவா சொல்லிட்டேன். உன் பையனை வீட்டு வேலை கூட வச்சுக்க முடியாது, எப்படியா வீட்டு மாப்பிள்ளை ஆக்க முடியும்னு. மறுபடியும் இப்படி செய்யறானே, போஸ்ட் ஹிஸ்டரி போட்டு உன்னை அட்ராக்ட் பண்றதுக்காக இப்படி செய்யறானோ? கல்யாண பத்திரிகை கூட போஸ்டர் அடிச்சு விட்டுடுவோம் போல இருக்கு. போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்கப்பா. ஏமா நம்மால ஒரு இன்ஸ்பெக்டர் தண்ணி இல்லாத காட்டுக்கு போகணும்? அப்படியே விட்டுடலான்றீங்களா? அதுக்கு இல்லம்மா, ஒவ்வொரு வீட்லயும் அவங்கவுங்க பொண்ணுக்கே பர்த்டே கொண்டாடுறது இல்ல, நம்ம பொண்ணுக்கு ஊரே கொண்டாடுதுன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியதானே. சாயந்தரம் கேக் வாங்கலாம்னு நினைச்சேன், ஐ திங்க் அது வேஸ்ட். அவனுங்களே கேக்கோட வருவானுங்க பாரு. அடி எடுத்து நடந்து வரும் அழகு ராணி, அம்மா அழகு ராணி, எங்க அடிமனசில் குடியிருக்கும் இளைய ராணி. அடி எடுத்து நடந்து வரும் அழகு ராணி, அம்மா அழகு ராணி, எங்க அடிமனசில் குடியிருக்கும் இளைய ராணி. துடி துடிக்கிற மனசு மேல நடந்து போய் எங்களை சட சடன்னு சரிய வைக்கிற அழகு ராணி. தலைவி அம்மா அழகுக்கு ரசிகர் மன்றம் அமைக்க வந்தோம். அடி எடுத்து நடந்து வரும் அழகு ராணி, அம்மா அழகு ராணி, எங்க அடிமனசில் குடியிருக்கும் இளைய ராணி. அடி எடுத்து நடந்து வரும் அழகு ராணி, அம்மா அழகு ராணி, எங்க அடிமனசில் குடியிருக்கும் இளைய ராணி. துடி துடிக்கிற மனசு மேல நடந்து போய் எங்களை சட சடன்னு சரிய வைக்கிற அழகு ராணி. தலைவி அம்மா அழகுக்கு ரசிகன் மன்றம் அமைக்க வந்தோம். அடி எடுத்து நடந்து வரும் அழகு ராணி, அம்மா அழகு ராணி, எங்க அடிமனசில் குடியிருக்கும் இளைய ராணி. கண்ணி ஒன்ன கண்டாலே கண்ணடிக்க தோணாதா, கண்ணு ரெண்டு தன்னாலே லவ் லெட்டர் போட்டாதா, வாயில வைக்கிற கேக்குல பாதிய கையில கொடுக்க கூடாதா, எச்சில பட்டத திங்கிற புண்ணியம் எங்களுக்கு வரக்கூடாதா. காலேஜ் பாடமெல்லாம் நமக்கு இப்போ ஏறாது, டீனேஜ் பாடத்துக்கு ஒன்ன விட்டா அழகு. காலேஜ் பாடமெல்லாம் நமக்கு இப்போ ஏறாது, டீனேஜ் பாடத்துக்கு ஒன்ன விட்டா அழகு. விளங்காத பாடமெல்லாம் விளங்கி கோணும் மச்சி மச்சி. அடி எடுத்து நடந்து வரும் அழகு ராணி, அம்மா அழகு ராணி, எங்க அடிமனசில் குடியிருக்கும் இளைய ராணி. துடி துடிக்கிற மனசு மேல நடந்து போய் எங்களை சட சடன்னு சரிய வைக்கிற அழகு ராணி. தலைவி அம்மா அழகுக்கு ரசிகர் மன்றம் அமைக்க வந்தோம். அடி எடுத்து நடந்து வரும் அழகு ராணி, அம்மா அழகு ராணி, எங்க அடிமனசில் குடியிருக்கும் இளைய ராணி. பூவுக்கென்ன பாவாட பொண்ணுக்கென்ன மேலாட, கட்டழகு கண்காட்சி காட்டிக்க
எங்கடி காமாட்சி எடுக்குது தொண்ட குழியில தண்ணி கொடுக்கணும் இப்போது சொக்குது சொக்குது பாக்குற கண்ணுல மில்லி அடிச்சது போலாச்சே கண்ணாடு காலு ரெண்டும் தரையில தாமையாது அவன் மேல வச்ச கண்ணு திரும்பி வந்து சேராத கண்ணாடு காலு ரெண்டும் தரையில தாமையாது அவன் மேல வச்ச கண்ணு திரும்பி வந்து சேராத நினைச்சாலே இள மனசு அழகு போல உருகுதடி அடி எடுத்து நடந்து வரும் அழகு ராணி அம்மோய் அழகு ராணி எங்க அடி மனசில் குடியிருக்கு இளைய ராணி துடி துடிக்கிற மனசு மேல நடந்து போய் எங்கட சட சடல சரிய வைக்கிற அழகு ராணி எங்க தலைவி அம்மா அழகுக்குன்னு ரசிகன் வந்தா அமைக்க வந்தோம் அடி எடுத்து நடந்து வர அழகு ராணி அம்மா அழகு ராணி எங்க அடி மனசில் குடியிருக்கு இளைய ராணி லுங்கி கலந்துருச்சா உன் நர்த்தனத்துக்கு காரணம் என்னவோ 5 ஸ்டார் சாக்லேட் சாக்லேட் சாப்பிட்டா பல்லு வலி தான் வரும் பரதநாட்டியம் எப்படி வரும் போடா அப்பா எருமாடு மாதிரி வந்து விழறிய உனக்கு மூளை இருக்கா எடுத்து வந்தா செலவாயிருமே அதனால வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் டே கண்ணா உன் சந்தோஷத்துக்கான காரணத்தை சொல்றா நான் சந்தேகத்தோட ஹோட்டலுக்கு போனேன்னா சம்பளம் கொடுக்குறவ போடான்னு சொல்லுவேன் சப்ளையர் சார்னு சொல்லுவேன் சரிதான் போடா இதெல்லாம் உனக்கு புரியாதுடா எங்கடா சாக்லேட் தின்னுட்டேன் என்னைவா அடிச்ச ஏண்டா அடிச்ச திவ்யாவுக்கு பர்த்டேடா 500 ஸ்டூடண்ட்ஸ் கியூல நின்னாங்க அவங்க எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு வந்து எனக்கு ஒருத்தனுக்கு தான் சாக்லேட் கொடுத்தா இதுக்கு என்ன அர்த்தம் பாக்குறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருக்கியே பரிதாபப்பட்டு கொடுத்துருப்பா நீ இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இழிச்சுக்கிட்டு வாங்கிருப்ப டேய் ஒருத்தர் ஏதாவது கொடுத்தா அதை வேணான்னு சொல்லணும்டா அதான் கௌரவம் இப்ப எனக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னு வச்சுக்க நான் என்ன சொல்லிருப்பேன் வேணும்னு சொல்லிருப்பேன் செருமாலியே அடிப்பேன் எனக்கு பிரியமா கொடுத்த சாக்லேட் நீ எப்படிடா சாப்பிடலாம் வாய் இருந்தா சாப்பிட தாண்டா முடியும் பிரியமா கொடுத்ததுக்காக பிரேம் போட்டா மாட்ட முடியும் பிளாடி இண்டியன் ஐ கோ ஹோட்டல் ஐ கோ சப்ளை அப்பாட நல்லா சாப்பிட்டேன் மாஸ்டருக்கு 100 மில்லி வாங்கி கொடுத்தேன் 2 முழு கோழிய நெய்யில போட்டு கொடுத்தான் அப்படியே எலும்போட உள்ள இறக்கிட்டேன் பாலைவனத்து ஓட்டக மாதிரி ஒரு வாரத்துக்கு இருக்கும் மை ப்ராப்ளம் ஓவர் இவர் ப்ராப்ளம் சாப்பிடல ஏன்டா சாப்பிடல காசு இல்ல என்ன காசு இல்லையா முதலாளி தெரியாம கல்லாப்பட்டியில இருந்து 20 ரூபாய் திருடி கொடுத்தனே என்னடா பண்ண அங்க பாருப்பா என்னடா இது கம்பெனி விளம்பரத்துக்காக மாட்டிருக்கியா காதலுக்கு அடையாளமா மாட்டிருக்கேன் பகுத்துக்கு வஞ்சனை பண்ணிட்டு பிரியத்தை பிரேம் போட்டு மாட்டி வச்சிருக்கே உனக்கு என்ன வாலிப கோளாறு ஓவர்ஃபுல் ஆயிடுச்சா உன் இதயத்தை இந்த அளவுக்கு இம்சப்படுத்துற அந்த கனவு கண்ணி யாருடா ஐ வாண்ட் டு தட் சி லேடி கேள் 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 ஒரு நாளைக்கு ஹோட்டல் கூட்டி வாடா அதெல்லாம் பெரிய இடத்து போனடா கையில காசு இல்லாதப்போ ஸ்டைல் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டுட்டா ஆமா நீங்க அப்படியே காசோட வந்துதான் கொட்டிக்கிட்டு போறீங்க அடத்து எங்க சரக்கு மாஸ்டருக்கு 200 மில்லி வாங்கி கொடுத்தா ஒரு கல்யாணத்தையும் நடத்திவிடலாம் டேய் இந்தியாவிலேயே விலைவாசி குறைச்சலா இருக்கிறது எங்க ஹோட்டல் தாண்டா அது குறிப்பா ஏன் டேபிள்ல தான் ஃபுல் மீல்ஸ்க்கு 30 பைசா தாண்டா சார்ஜ் பண்றேன் வாங்க போலாம் ஏன் இந்த ஹோட்டலுக்கே போகணும்னு அடம் பிடிக்கிறீங்க இது நம்ம ஹோட்டல் மாதிரி வாங்க ப்ளீஸ் கம் வாங்க இந்த டேபிள் உட்காரலாம் அங்க போய் உட்காரலாம் இல்லங்க இங்கே உட்காரலாங்க இல்லங்க அங்க போய் உட்காரலாம் இல்லங்க இந்த டேபிளே உட்காரலாங்க
எங்க டேபிள் கூட பிடிவாதம் பிடிக்கிறீங்க? இல்லைங்க, எனக்கு ரொம்ப பிரியமான டேபிளுங்க, ரொம்ப ராசியான டேபிளுங்க. இங்கே உட்காரலாமே? டேபிளுக்கும் சென்டிமெண்டா? உங்களுக்கு தெரியாதுங்க, இந்த டேபிள்ல உட்கார்ந்தா வயிறு நிறைய சாப்பிடவே முடியும். பேரர், வா 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 வா, நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. கரண்டி ஆர்டர் பண்ணுங்க. நீங்க நான் வெஜிடேரியன் சாப்பிடுவீங்களா? அவர் மனசங்கரியை தவிர மத்ததெல்லாம் சாப்பிடுவாரு. அவர் என் கஸ்டமர்மா. சரி எழுதிக்கீங்க. மனசுல வச்சிருக்கேன். சொல்லுங்க. ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப். எஸ். சிக்கன் மஞ்சூரியன். எஸ். chili prawns. Yes. Ginger fish. Yes. Sliced lamb and bamboo shoot. Chicken fillon. Chinese chopstick. Young chow noodle. Young chow fried rice. Chicken spring roll. Tandoori chicken. அது மட்டும் இல்லம்மா. அப்ப ருமால் ரொட்டி. அதையும் எழுதுறீங்க? பிளேட் வைக்க இடம் பத்தாது, அதனாலதான். எது போதும்? பிளேட்டுக்கு. பேரர், 2 சிக்கன். ஆர்டர்லாம் கிடையாது, எல்லாம் தீந்து போச்சு. எந்திரிச்சு போங்க. ஏப்பா, கடை இழுத்து மூடு. சார், முதலாளி வேற பாத்துக்கிட்டு இருக்கான். ஏ, முதலாளி பார்த்தா என்ன? அது ஒரு மாதிரியான கண்ணு, திருஷ்டி பட்டுரும். சரி, ஐஸ்கிரீம். ஊட்டியில ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்கிறாது. ஷட் அப். உங்க ஐஸ்கிரீம் தான் கேட்டேன், அட்வைஸ் கேட்கல. ஐஸ்கிரீம் வித் பில். கரெக்ட்டா பார்த்து போடுங்க. சார், பில் கொடுங்க. இல்லங்க, ஆம்பளைக்கு கொடுக்கணும். வேணாங்க. மிச்சத்தை நீயே வச்சுக்க. 5 ரூபாயா? இவ்வளவு சாப்பிட்டுருக்கோம். 5 ரூபாய் தானே? இங்கெல்லாம் அரசாங்க வழங்க. நானே உங்க முதலாளி கிட்ட கொடுத்து இது விஷயம் வரேன். என்னமா சார், உங்களை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல சார். எப்படி வேணாலும் பாராட்டுங்க, ஆனா தமிழ்ல பாராட்டுங்க. இப்ப என்ன வேணும்? இந்தியாவுல விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சுன்னு சொல்றாங்களே, அது எவ்வளவு போய் சார்? அது ரொம்ப போய். ஆமா, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நான் இவ்வளவு ஐட்டம் வேற எங்கேயாவது சாப்பிட்டிருந்தா 400 ரூபாய் பில் போட்டிருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் 4 rupees 60 paisa தான் போட்டிருக்கீங்க. நீங்க எந்த டேபிள்ல சாப்பிட்டீங்க? அதோ அங்க. எல்லாருக்கும் சாவு எமருவத்துல வரும், எனக்கு இந்த பொண்ணு ரூபத்துல வந்துருச்சு. இவளை போய் காதலிக்கிறதுக்கு எருவு மாட்ட போயிடா. எங்க அந்த குண்டை? எல்லாத்துக்கும் பிளேட்ல போட்டு எனக்கு நெத்தியில போட்டுருக்கியடா. 2 பேரும் சேர்ந்து 400 ரூபாய்க்கு தின்னு இருக்காங்க, வெறும் 4 ரூபாய்க்கு பில் போட்டுருக்கிய. நீ உருப்படுவ? 4 போட்டு சைவர் தானே போடல. டேய், அன்னைக்கு இந்த ஹோட்டல் நடக்கிறத எதையுமே வெளியில சொல்ல மாட்டேன்னு சொன்னியே, நான் அப்ப நம்பலடா. இப்ப எல்லாத்தையும் நம்புறேன். நில்லுடா. ஏய், நில்லுடா. எங்க ஓடுற? நான் உன்னை குத்த போறேன். என்னம்மா பாபா, குழந்தை நல்லா இருக்கியா? உங்க அம்மா எப்படி இருக்கா? அவங்க அம்மா பிள்ளை பத்திரிச்சு சார். அப்படியா? குத்துறா.